டவர்ட்ரி வியூவர்ஸ்க்கு என்னுடைய வணக்கம். இன்றைக்கி நம்ம சூப்பரான ஒரு சாஃப்டான இட்லிக்கு ரொம்ப சிம்பிளான ஒரு சட்னி தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ரொம்பவே சிம்பிளாக ஈஸியாக இன்ஸ்டண்ட்டாக ஒரு சட்னி எப்படி அரைக்கிறது அப்படின்றத நம்ம சொல்ல போகிறோம். இன்றைக்கி இட்லிக்கு பார்த்தீங்க அப்படின்னா தோசைக்கு அப்படின்னாலுமே டக்குன்னு ஈஸியாக பண்ணிடலாம். அதே மாதிரி இந்த சட்னி மட்டும் இருந்தாலே போதும். ஒரு சில பேர்த்துக்கு வந்து இந்த சட்னி இருந்தால் 2 சட்னி இருந்தால் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்ற ஒரு ஃபீல்லாம் கொடுக்கும். அப்படிலாம் இல்லாமல் இது சிம்பிளாகவும் ஃபாஸ்ட்டாகவும் டேஸ்ட்டாகவும் நம்ம டவர்ட்ரி சேனலில் போடுற மாதிரியான ஒரு ரெசிபி தான். கொஞ்சமாக பொட்டுக்கடலை எடுத்துக்கோங்க, கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் தேங்காய், பச்சை மிளகாய் 2, உப்பு சுவைக்கேற்ப, பூண்டு ஒரு 3 சின்ன பல், அப்புறம் மல்லித்தலை 2. அவ்வளோதான், இதை அரைச்சிடலாம். அடுத்து பார்த்திங்கன்னா தாளிக்கிறதுக்கு பேன் வச்சுக்கலாம். கொஞ்சம் ஆயில், கடுகு, கருவேப்பிலை, வத்தல். அவ்வளோதான். இதுக்கு நல்ல காம்பினேஷன் நம்மளோட இப்போ அரைச்ச சட்னி. ரொம்பவே சிம்பிளான ஒரு சட்னி தான். டேஸ்ட் பண்ணி பாருங்கள். இன்ஸ்டண்ட்டாக அப்போதைக்கு எடுத்து போட்டு சாப்பிட்ற மாதிரி இருக்கும். இதுக்கு வேறு எந்த காம்பினேஷனுமே தேவை கிடையாது. ட்ரை பண்ணி பார்த்தா எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதே மாதிரி ஒரு சிம்பிளான ரெசிபியோடு உங்களை நான் மீட் பண்ணுறேன். பாய்.